மக்களே, இந்த வாரத்துக்கான டாஸ்க், நீயும் பொம்மை நானும் பொம்மையை மாற்றி நீயும் முகமூடி நானும் முகமூடின்னு ஆகிட்டாங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற டாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மாஸ்க் வைக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருடைய பேர் புதித்த மாஸ்க் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டு ஓடணும். ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு ஸ்லாட்டு கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். யார் கடைசியில் தோக்குறாங்களோ அவங்க வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம். நீ பொம்மை நானும் பொம்மையோட வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான முதல் ப்ரோமோ தாறுமாறாக இருக்க போகுது. இந்த வீக்கு தெளிவாக விளையாண்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். திருப்பி வந்து இந்த பர்சனல் கிரிஞ்சு வன்மத்தெல்லாம் வச்சுட்டு இது பண்ணாமல் அந்த விளையாட்டுக்கான விஷயங்கள்ல என்ன தெளிவாக சூப்பராக விளையாண்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய 18 பேர், இந்த 18 பேருக்கு வந்து 17 ஸ்லாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து யார் ஒவ்வொரு ரவுண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டாக கம்மியாகும். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த எண்டில், அதாவது இந்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த வீக் பூரா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொம்மையை வந்து இது பண்ணுவாங்க, காப்பாற்றுற மாதிரி ஒரு டாஸ்க் வரும். அதை எடுத்துட்டு வேற வச்சிருவாங்க சில டைமில். அதுக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திவாகர், பிபிடி அண்ட் பார்வு இவங்க எல்லாருமே வந்து பொம்மையை வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்தா அப்படிதான் தோணுது. திவாகர் சந்தோஷமா இருக்காருன்னா பார்வோட பொம்மை முதலே வைக்கப்பட்டுருச்சு, பார்வோட அந்த முகமூடி முதலே வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திவாகருக்கு வந்து இப்போ பார்வோட முகமூடி அங்கே இல்லை அப்படின்னா திவாகர் வந்து உருண்டு படுத்து அழுவாரு, அக்கா அப்படின்னு அழுவாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா பார்வோட இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வெளியேற போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இவர் பிறண்டு உருண்டு அழுகிறத பார்த்தா வினோத்தை வந்து ஏதோ கையை கால உடச்சாங்க போல் இருக்கு, யாரோ மிதிச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. தெரியல அந்த நல்ல உள்ளம் படைத்த நபர் யார் அப்படின்றத. ஐயோ அம்மா ஆளை விடுங்கடா அப்படின்னு வினோத் படுத்து உருள்றத பார்க்க முடியுது. இந்த ப்ரோமோ அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வினோத் படுத்து உருள்றது தான் ப்ரோமோ அப்படின்னா அப்போ அதை விட பெட்டரான கண்டென்ட் உள்ள இல்லையோ அப்படின்னு தோணுது. இந்த டாஸ்கில் இந்த நாளில் வந்து இது செகண்ட் ப்ரோமோலாம் வர்றதுக்கு வெயிட்டிங் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இவர் படுத்து உருள்றது தான் கண்டென்ட்டே அப்படின்னா அப்போ அதை விட பெட்டரான ஒரு கண்டென்ட் உள்ள இல்லையோ அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, வினோத்துக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியவர் டாக்டர் பிபிடி திவாகர். எல்லாரும் சொல்லுங்க, டாக்டர் பிபிடி